கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் முதல் சனியன்று வில்லியனூர் புனித லூர்து அன்னையினுடைய இந்த திருத்தலத்தில் ஒன்று கூடி நாம் ஜெபிப்பது, திருப்பலியில் பங்கெடுப்பது, தேர்பவனியில் பங்கெடுப்பது சிறப்பானது. அதுவும் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் முதல் சனி 7ஆம் தேதி, நாளைய தினம் 8ஆம் தேதி அகில உலக திரு அவையே நம் அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுது இன்னும் இந்த நாள் முக்கியத்துவமிக்க நாளாக அமைகிறது. நாம் கடந்த 8, 9 அல்லது 10 நாட்களாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். மக்கள் சாறை சாறையாக, திரள் திரளாக அந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு அன்னையை தேடி போகிறார்கள். இதோ இங்கேயும் நாம் இத்தனை ஆயிரம் பேர் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் அந்த அன்னை நமக்கு மிக மிக நெருக்கமானவராக இருக்கிறார். அவரில் நாம் நம்பிக்கையும் பற்றும் வைத்திருப்பதோடு அவரை நாம் நம்முடைய தாயாக பார்க்கிறோம், தாயாக அவரை அணுகி செல்லுகிறோம், ஒரு தாயை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் நாம் இந்த திருத்தலத்தில் ஒன்று கூடி அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு முந்தின நாள் முதல் சனியான இன்று அந்த அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி இந்த பலியிலே பங்கெடுப்பது மிக சிறப்புக்குரியதும் பொருத்தமானதுமாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையின் பக்தர்களே, நாம் மரியன்னையை கொண்டாடுகிறோம் என்றால் அவருடைய வாழ்வில் சில தருணங்கள், மிக முக்கியமான தருணங்கள், அவர் எவ்வாறு செயலாற்றினார் என்பதை வைத்துதான். வழக்கம் போல தூங்குவது, எழுந்திருவது, வேலையை செய்வது, உணவு சமைப்பது, கூட்டி பெருக்குவது, பிள்ளைகளுக்கு உணவு சமைத்து கொடுப்பது, அல்லது இதெல்லாம் நாம் வாடிக்கையாக செய்யக்கூடிய செயல்கள், அன்றாட செயல்கள். எல்லாரும் உறங்குகிறோம், உண்ணுகிறோம், ஓய்வெடுக்கிறோம், வேலைக்கு போகிறோம், மீண்டும் வருகிறோம். இப்படி நம்முடைய ஒவ்வொரு நாள் கால அட்டவணையும் ஏங்கி கொண்டு இருக்கிறது. மரியன்னையின் வாழ்வும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி இருந்தாலும் இதிலே ஒரு சில தருணங்கள், கணங்கள் நாம் இன்றும் நினைத்து பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்தில் அன்னை மரியாவினுடைய பதில், அந்த நேரத்தில் அன்னை மரியா கொண்டிருந்த மனப்பான்மை, கண்ணோட்டம்தான் அவரை கடவுளின் தாயாக, நம் ஒவ்வொருவரின் அன்பு அன்னையாக இந்த நேரத்தில் நம் கண்முன் கொண்டு வருகிறது. அதிலே முதல் தருணம், முக்கியமான தருணம், கபிரேல் அதிதூதர் நம்முடைய தாய் அன்னை மரியாவுக்கு வந்து சொல்லுகிறார், அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அவருக்கு சொல்லப்பட்ட அந்த மங்கள வார்த்தை தருணம். அதை கேட்டவுடன் அன்னை மரியா ஒரு கணத்தில் கலங்கி போய் நிற்கிறார். குழப்பம்தான் அவருக்கு மிஞ்சுகிறது. இது எப்படி நிகழும் என்று அவருக்குள் கேள்வி எழுகிறது. அப்போது மீண்டும் அவருக்கு சொல்லப்படுகிறது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் பிறக்க போகும் குழந்தை தூயது, இயேசு கிறிஸ்து என்று நீர் அவருக்கு பெயரிடுவீர் என்று சொல்லப்படுகிறது. உம்முடைய உறவினரும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார், ஏனென்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று அவருக்கு சொன்னப்பட்ட போது அன்னை மரியா ஒரு வசனத்தை சொல்லுகிறார், ஆகட்டும், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது நிகழட்டும், ஃபியாத், ஆகட்டும். இந்த ஒரு பதில், அன்னை மரியாவினுடைய வாயிலிருந்து வந்த இந்த ஒரு பதில் மீட்பு வரலாற்றிலே ஒரு பொன்னான தருணம். இந்த ஒரு பதிலுக்காக வானதூதர்களும் கடவுளும் காத்து கிடந்தார். அன்னை மரியா நாசரேத்தில் வாழ்ந்த அந்த இளம் பெண் அன்னை மரியாவினுடைய பதிலுக்காக காத்திருந்தார். மீட்பு வரலாறே இந்த புள்ளியில்தான் ஒரு புதிய திசையை நோக்கி திரும்புகிறது. ஆகட்டும், அது எனக்கு நிகழட்டும், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஃபியாத் என்று அன்னை மரியா சொன்ன வார்த்தை. அது அவ்வளவு எளிதான வார்த்தையா என்றால் இல்லை. எப்படி அன்னை மரியாவுக்கு அந்த துணிச்சலும் தைரியமும் மனத்துணிவும் இருந்தது?
தனக்கு புரியாத அல்லது கேட்டவுடன் தனக்குள் கலக்கத்தை ஏற்படுத்திய அந்த செய்திக்கு எவ்வாறு அவர் ஆகட்டும் என்று சொன்னார் என்று நாம் வியந்து போய் நிற்கிறோம். ஆனால் அவர் ஆகட்டும் என்று அந்த ஒரு நாள் மட்டும் சொல்லவில்லை, அந்த ஒரே ஒரு முறை மட்டும் வானதூதருக்கு சொல்லவில்லை. அன்றிலிருந்து மீண்டும் மீண்டும் தினமும் தன் வாழ்விலே ஒவ்வொரு கணத்திலும் அன்னை மரியா ஆகட்டும், இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அது எனக்கு நிகழட்டும், ஃபியாத் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த அன்னையினுடைய திருத்தலத்தில் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்றால் நாமும் ஒரு பக்கம் அன்னையினுடைய உதவியை பரிந்துரையை வேண்டி மன்றாடுகிற பொழுது இன்னொரு பக்கம் அவருடைய அடியொற்றி நடக்க அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். அதாவது அவரை போல நாமும் ஆகட்டும், நிகழட்டும், ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு விளங்கவில்லை, எனக்கு புரியவில்லை, ஆனால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நிகழட்டும் என்று நாம் ஒவ்வொரு கணமும் அன்னையை போல நம்பிக்கையோடு இந்த நம் வாழ்வில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் சொல்ல அழைக்கப்படுகிறோம். இது முதலாவது ஃபியாத். இரண்டாவது அன்னை மரியாவினுடைய ஒரு மிகச்சிறந்த மனப்பான்மை நாம் பதிலுரை பாடலிலே பாடினோம். ஃபியாத், ரெண்டாவது மக்னிஃபிகாத். ரெண்டுமே ஏடி என்று முடிகிறது. மக்னிஃபிகாத் லத்தீனிலே ஏத்தி போற்றுகிறது என் ஆன்மா இறைவனை. மக்னிஃபிகாத், ஏத்தி போற்றுகிறது என் ஆன்மா இறைவனை. இதுவும் தற்செயலாக மரியன்னையினுடைய வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் அல்ல. தினம் தினம் இளம் பருவத்திலிருந்து சிறு வயதிலிருந்து கடவுள் தனக்கு ஆற்றிய செயல்களை, குறிப்பாக அந்த வானதூதர் வழியாக தனக்கு வந்த அந்த பெருஞ்செய்தியை, நற்செய்தியை கேட்ட கணத்திலிருந்து அன்னை மரியாவினுடைய உள்ளம் கடவுளின் மீது நன்றி பெருக்கோடு நினைந்திருந்தது. ஆனால் தான் சொன்னார், என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது. மக்னிஃபிகாத், ஏத்தி போற்றுகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்ளுகிறது. ஏனெனில் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்க நோக்கினார். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவர் என்பர். நான் ஒரு வெள்ளை காகிதத்தை கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் உங்களை பற்றி ஒரு 10 வரி எழுதுங்களேன், உங்களை பற்றி ஒரு 10 வரி அல்லது உங்களுடைய வாழ்க்கை, பிறப்பு, ஊர், வேலை, உலகம் எழுதுங்களேன் என்றால் நாம் என்ன எழுதுவோம்? எழுதுகிறோம். பிறகு அதில் எங்கெங்கெல்லாம் தமிழாக இருந்தால் நான், ஆங்கிலமாக இருந்தால் ஐ என்று வட்டம் போட்டோம் என்றால் 10 வரியில் குறைஞ்சது 10 தடவையாவது ஐ ஐ ஐ, நான் 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 இந்த ஊரை சேர்ந்தவன், நான் இதை படித்திருக்கிறேன், நான் எனக்கு இது தெரியும், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என்னால் இது முடியும், இதை என்னால் ஓட்ட முடியும் என்று நான் 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 என்று வரிக்கு வரி நான் இருக்கும். ஆனால் அன்னை மரியா இத்தனை வரிகளை பாடினார். அதிலே கடவுளை பற்றி போற்றுகிறார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்கிறது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் தூயவர், அவர் இரக்கமுள்ளவர். நம் முன்னோர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார். அதை நினைவு கூர்ந்து ஆபிரகாமுக்கும் அவரது வழிவந்தோருக்கும் என்றென்றும் இரக்கம் காட்ட நினைவு கூர்ந்தார் என்று கடவுள் என்னென்னவெல்லாம் செய்தார் தனக்கு, அல்லது மீட்பு வரலாற்றில் தன் அந்த இஸ்ராயேல் இனத்துக்கு கடவுள் செய்ததை அவர் 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 என்று அது பட்டியலிடுகிறார். கடவுள் நல்லவர், அவர் தூயவர், அவர் வல்லவர், அவர் எனக்கு அரும்பெரும் செயல்பட புரிந்தார், அவருடைய பெயர் புனிதமானது, அவர் இரக்கம் மிக்கவர் என்று கடவுளை பற்றி பேசுகிறார். வலியோரை அவர் அரியணை நின்று அகற்றினார், தாழ்ந்தோரை அவர் உயர்த்தினார், பசித்தோரை அவர் நலன்களால் நிரப்பினார், செல்வரை அவர் வெறுங்கையராய் அனுப்பினார் என்று கடவுள் தனக்கும் தன் இனத்துக்கும் மீட்பு வரலாற்றில் செய்ததை எல்லாம் அன்னை மரியா நினைத்து இந்த பாடலிலே சொல்கிறார். மக்னிஃபிகாத், என் மனம் ஆண்டவரை நினைத்து பேர் உவகை கொள்ளுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது இரண்டும் மரியன்னையை நம்மிடமிருந்து உயர்த்தி வைக்கிறது. மனித இனத்திலிருந்து அவரை மேலே கடந்து செல்ல வைக்கிறது. ஒரு பக்கம் ஃபியாத், ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஏத்தி போற்றுகிறது அந்த ஆண்டவரை. மூன்றாவது இறுதியாக, அதுவும் ஒரு அற்புதமான தருணம். அவர் வானதூதருக்கு சொன்னது ஆகட்டும், கடவுளை பார்த்து என் ஆன்மா ஏத்தி போற்றுகிறது என்று சொன்னது. மூன்றாவது
கொன்சேர்வா பாத் என்று லத்தீனிலே சொல்லுகிறார்கள். ஃபியாத் மக்னிஃபிகாத் கொன்சேர்வா பாத். அது என்ன கொன்சேர்வா பாத் என்றால் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். ஆகட்டும் என்றார், என் மனம் ஏற்றி போற்றுகிறது என்றார். இவை அனைத்தையும் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். இதையெல்லாம் அவருடைய உள்ளத்தில் ஒரு பொக்கிஷமாக காத்து வந்தார். எதையெல்லாம்? வானதூதர் அவருக்கு வந்து சொன்னது, இயேசு காணாமல் போய் அவரை கண்டுபிடித்த பிறகு ஆலயத்தில் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு கொடுத்த பதில். இதையெல்லாம் அவர் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். இதுதான் அவருடைய இதயத்தை ஆக்கிரமித்திருந்தது. இதுதான் அவருடைய சிந்தனையின் முழு பொருளாக இருந்தது. வேறு எதை பற்றியும் அன்னை மரியா பெரிதாய் கவலைப்படவில்லை. வேறு எந்த சிந்தனையும் அவருடைய மனதை சீர்குலைக்கவில்லை. அவருடைய சிந்தனை, என்ன, மனம் அனைத்தும் கடவுள் தனக்கு செய்தது. இயேசு வழியாக அவருக்கு சொல்லப்பட்டது. இயேசு உரைத்த வார்த்தைகள், இயேசு பிறப்பதற்காக வானதூதர் கூறிய வாக்குறுதிகள், இவைதான் அவருடைய உள்ளத்தில் நீங்காமல் நிலை பெற்றிருந்தன. அதனுடைய வெளிப்பாடுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல அன்னை மரியாவினுடைய முகம் பிரகாசமாக இருந்தது, வெளிச்சமாக இருந்தது. சந்திரனைப் போல அழகுள்ளவளாய், சூரியனைப் போல ஒளியுள்ளவளாய், போர்முனையில் அணிவகுத்து நிற்கும் படையைப் போல அச்சம் தருகின்றவளாய், வைகரை போல, விடியற் காலை போல அதோ எழுந்தருளி அவர் வருகிறார் என்றால் அவருடைய உள்ளத்தில் கடவுள் தனக்கு உரைத்த அந்த வார்த்தைகள், தன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் இயேசு காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்டது. இயேசு பிறந்தது, சிமியோன் அந்த குழந்தையை கையிலேந்தி அந்த கூறிய வார்த்தைகள், இதுதான் அவருடைய உள்ளத்திலே நிரம்பி கடந்தன. நாளைக்கு நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே சொல்வது போல எதை உண்போம், எதை உடுப்போம் என்று இந்த கவலைகள் அல்ல, மாறாக இந்த மறை பொருட்களினுடைய சிந்தனை அவருடைய உள்ளத்தை நிரப்பி இருந்தது. கொன்சேர்வா பாத். இவற்றையெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டு இருந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வில்லியனூர் புனித லூர்து அன்னையினுடைய இந்த திருத்தலத்தில் இந்த செப்டம்பர் முதல் சனியான இன்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால், அன்னை ஒரு பக்கம் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார், அவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையின் வழியாக நம் தேவைகளை நிறைவேற்றுகிறார். இன்னொரு பக்கம் அவரை போல நாம் ஆகட்டும், நிகழட்டும், ஏற்றுக்கொள்ளுகிறேன், அப்படியே எனக்கு நிகழட்டும் என்று நாம் சரணடைய நமக்கு அழைப்பு விடுக்கிறார். வெறுமனை இழந்ததை எண்ணி வருந்தாமல், இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதை எண்ணி என் மனம் ஆண்டவரை நினைத்து ஏற்றி போற்றுகிறேன் என்று அவரை போல கடவுளை நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு இறைவனை புகழ நம்மை தூண்டுகிறார். கடவுள் இந்நாள் வரை செய்ததையெல்லாம் நம் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க, அவரை போல் அவற்றை பொக்கிஷமாக நம் மனதில் வைத்து பாதுகாக்க, அந்த உள்ளத்திலிருந்து இறைவனை போற்றி புகழ, அதன் வெளிப்பாடாக முழு சரணடைய அவரோடு ஆகட்டும் என்று சொல்ல அன்னை மரியா நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த சவால் மிக்க அழைப்பை நாம் நிறைவேற்ற அவருடைய அருள் துணையை வேண்டுவோம். அன்னையும் தன்னுடைய பரிந்துரையால் நம்மை இந்த புனிதத்தின் பாதையில் வழி நடத்துவாராக. ஆமேன்.